வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோ நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்பு அத்தியாயம் 1ல இருக்கக்கூடிய உறவுகளும் சார்புகளும்ல பயிற்சி 1.2ல இருக்கக்கூடிய 5வது சம்மு தான் பார்க்க போறோம். முதல்ல வாங்க சம்ம ரீட் பண்ணிக்கலாம். 5வது சம்மு. ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள், மேலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆகிய 4 பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர். சரிங்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கம்பெனியில நாலு பிரிவுகளில் அங்கே வந்து பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க. உதவியாளர்கள் இருக்காங்க, எழுத்தர்கள் இருக்காங்க, மேலாளர்கள் இருக்காங்க மற்றும் நிர்வாகிகள். முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, உதவியாளர்கள் என்ன சொல்றாங்க? அசிஸ்டன்ட், அதனால ஏ. எழுத்தர்கள் வந்து சி, கிளர்க்கு. மேலாளர்கள் மேனேஜர், நிர்வாகிகள் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால ஏசிஎம்இ. ஏசிஎம்இ பிரிவு பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே, அதாவது உதவியாளர்களுக்கு வந்து 10,000, எழுத்தர்களுக்கு 25,000, அடுத்து 50,000 மற்றும் 1,00,000. மேலாளர்களுக்கு 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1,00,000 ஆகும். A1, A2, A3, A4 மற்றும் A5 ஆகியோர் உதவியாளர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. அசிஸ்டன்ட் 1, அசிஸ்டன்ட் 2, அசிஸ்டன்ட் 3, அசிஸ்டன்ட் 4 மற்றும் அசிஸ்டன்ட் 5 அதான் கொடுத்துருக்காங்க. A1, A2, A3, A4, மற்றும் A5 ஆகியோர் உதவியாளர்கள். அதே மாதிரி கிளர்க்கில் பாருங்க, மொத்தம் 4 பேர் இருக்காங்க. C1, C2, C3, C4 ஆகியோர் எழுத்தர்கள். யாரு? எழுத்தர்கள். அதுக்கப்புறம் பாருங்க, M1, M2, M3 ஆகியோர்கள் மேலாளர்கள் மற்றும் E1, E2 ஆகியோர் நிர்வாகிகள் ஆவர். மொத்தம் அசிஸ்டன்ட்ல 5 பேர் இருக்காங்க. A1, A2, A3, A4, A5. கிளர்க்ல மொத்தம் 4 பேர் இருக்காங்க. C1, C2, C3, C4. மேனேஜர்ஸ்ல 3 பேர் இருக்காங்க. M1, M2, M3. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் மொத்தம் 2 பேர் இருக்காங்க. சரிங்களா? 4 பிரிவுகளில் இத்தனை பணியாளர்கள் இருக்காங்க. இப்போ இதை வச்சு என்ன பண்ண சொல்றாங்கன்னா, XRY என்ற உறவில் X என்பது Y என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம். Xன்றது என்னதுன்னா Y என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம். என்பவர்னு என்ன அர்த்தம்? அப்போ இந்த இடத்துல வந்து என்னது? ஒய்ல நிர்வாகிகள்லாம் வருவாங்க, எக்ஸ்ல ஊதியம் சம்பளம்லாம் வரும். எக்ஸ்ல என்ன வரும்? சம்பளம் வரும். ஒய்ல வந்து என்னது? அந்த பணியாளர்கள்லாம் வருவாங்க. எக்ஸ் என்பது ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் எனில் ஆர் என்ற உறவை வரிசை ஜோடிகள் மூலமாகவும் அம்புக்குறி படம் மூலமாகவும் குறிப்பிடுக. கணக்கு பார்க்கறதுக்கு தான் பெருசா இருக்கும், ஆனா வந்து இது ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு தான். வாங்க சம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்? எக்ஸ்ன்றது வந்து என்னது? ஊதியம். எக்ஸ்ன்றது வந்து என்னது? ஊதியம். ஊதியம் நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு? 10,000. வேற அதுக்கப்புறம் 25,000. அதுக்கப்புறம் 50,000. அதுக்கப்புறம் 1 lakh. சரிங்களா? இதுதான் வந்து எக்ஸ்ல இருக்கு. ஒய்ல வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு? ஒய்ல வந்து நம்மளுக்கு என்ன வரும்? பணியாளர்கள் யார் யார் இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணும்? அசிஸ்டன்ஸ் தான் வருவாங்க. அசிஸ்டன்ட் மொத்தம் 5 பேர். அப்போ A1, A2, A3, A4, A5. கிளர்க்கில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. 4 பேர் வந்து எப்படி வருவாங்க? C1, C2, C3, C4. எம்ல வந்து மேனேஜர்ஸ் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. M1 இங்க நம்மளுக்கே கொடுத்துருக்காங்க. M1, M2, M3 எல்லாமே கொடுத்துருக்காங்க. M1, M2, M3. அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் 2 பேர், E1, E2. புரிஞ்சுங்களா? எக்ஸ் ஆக்சிஸ்ல உங்களுக்கு கொடுக்குற ஊதியம், ஒய் ஆக்சிஸ்ல பணியாளர்களோட. இங்க வந்து பணியாளருக்கு நேம் கிடையாது, இந்த மாதிரி சிம்பிள்ஸ்ல A1, A2 தான் கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம எடுத்து எழுதணும். A1ன்றது ஒரு பணியாளர் தான் குறிக்கும். சரிங்களா? இதெல்லாமே பணியாளர்களை தான் குறிக்குது மொத்தம். இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்? வரிசை ஜோடி எடுக்க சொல்லியிருக்காங்க. என்ன எடுக்க சொல்லியிருக்காங்க? வரிசை ஜோடி எடுக்க சொல்லியிருக்காங்க. வரிசை ஜோடி நம்ம எப்படி எடுப்போம்? வரிசை ஜோடினா என்னது? ரிலேஷன்ஸ் ஆர். அதை நம்ம எப்படி எடுப்போம்? 10,000 சம்பளம் யாருக்கு முதல்ல வந்து நம்ம 10,000 சம்பளம் யார் யார் கொடுக்குறாங்க? A1, A2, A3, A4, A5. இந்த 4க்கு வந்து 10,000 சம்பளம் வருது. அப்போ அதை தான் வந்து நாம் எங்கே எழுத போகிறோம்? 10,000 வந்து A1, A2, A3, A4, A5க்கு மட்டும் வரிசை ஜோடி எடுக்கணும்.
10,000, A1. அடுத்து 10,000, A2. இது வந்து A1 A2 10,000 முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? 25,000. 25,000 யார் யார் கொடுக்குறாங்கன்னா C1 C2 C3 C4க்கு வரும். இப்போது 25,000, C1, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4. அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன வரும்? மேனேஜர்ஸ் வரும். மேனேஜர்ஸ்க்கு வந்து எவ்வளோ? 50,000. இந்த 50,000 வந்து 50,000 வந்து M1 M2 M3க்கு வரும். M3 சரிங்களா? 50,000 M1 M2 M3க்கு எடுத்து பண்ணிட்டோம். அடுத்து வந்து என்ன இது பண்ண போகிறோம்? E1க்கு வந்து எவ்வளோ சம்பளம்? 1,00,000. E1க்கு 1,00,000. அப்போ அந்த 1,00,000 E1 E2க்கு வரும். 1,00,000, E1. அடுத்து 1,00,000, E2. அவ்வளோதான். இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஆர்டர் பெற வரிசை ஜோடி வந்து எடுக்கணும். புரியுதுங்களா? 10,000 யார் யார் கொடுக்குறோம்? A1 A2 A3 A4 A5. அப்போ 10,000, A1, 10,000, A2, 10,000, A3 A4 A5 முடிக்கணும். அதுக்கப்புறம் 25,000 வந்து C1 C2 C3 C4. 25,000, C1, 25,000, C2 எடுக்கணும். அடுத்து 50,000 வந்து M1 M2 M3க்கு எடுக்கிறோம். அதே மாதிரி 1,00,000க்கு E1 E2. அந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்? வரிசை ஜோடி எடுக்கணும். அடுத்து நம்ம என்ன வரைய போகிறோம்? அம்புக்குறி படம் மூலமாக குறிப்பிட சொல்லியிருக்காங்க. அம்புக்குறி படம் வரைய போகிறோம். ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க? அம்புக்குறி படம். இப்போ நம்மளுக்கு அம்புக்குறி படத்தில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? அம்புக்குறி படத்தில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்ன வரும்? சம்பளம் வரும். எக்ஸ் ஆக்சிஸில் என்ன வரும்? நல்லா கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. இது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இதை ஒய்ன்னு வச்சுக்கிறோம். எக்ஸில் என்னென்ன வரும்? கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கலாம். எக்ஸில் என்னென்ன வரும்? 10,000, 25,000. எக்ஸில் என்ன வரும்? 10,000. அதுக்கப்புறம் என்ன வரும்? 25,000. அதுக்கப்புறம் என்ன வரும்? 50,000. கடைசி என்ன வரும்? 1,00,000. என்ன வரும்? 1,00,000. அடுத்து பாருங்க, ஒய் ஆக்சிஸில் என்ன வரும்? எடுத்த உடனே என்ன வரும்? நம்மளுக்கு அசிஸ்டன்ஸ் வருவாங்க. என்ன வருவாங்க? அசிஸ்டன்ஸ் வருவாங்க. அப்போ அதை ஃபுல்லாக வரிசையாக எழுத போகிறோம். எத்தனை பேர்? A1 A2 A3 A4 A5. அதுக்கப்புறம் என்ன வருவாங்க? கிளர்க்கு C1 C2 C3 C4. அதுக்கப்புறம் என்ன வருவாங்க? மேனேஜர்ஸ். மேனேஜர்ஸில் மொத்தம் எத்தனை பேர் வருவாங்க? 3 பேர் வருவாங்க. M1 M2 M3. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் E1 E2. இப்போ இதுதான் வந்து நம்ம அம்புக்குறி படம் மூலமாக குறிக்க போகிறோம். இப்போது 10,000 சம்பளம் யார் யார் வாங்குறா? இந்த A1 A2 A3 A4 A5 இந்த 5 பேருமே எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க? 10,000 சம்பளம் வாங்குறாங்க. அப்போ அதை தான் வந்து நம்ம அம்புக்குறி படம் மூலமாக குறித்து காட்ட போகிறோம். A1 A2 A3 A4 A5. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 25,000. இந்த 25,000 யார் வாங்குறா? C1 C2 C3 C4. C1 C2
C3 C4. அடுத்து பாருங்க 50,000. இந்த 50,000 யார் வாங்குறா? M1 M2 M3. அப்போ 50,000 M1 வாங்குறாங்க, 50,000 சம்பளம் M2 வாங்குறாங்க, 50,000 சம்பளம் M3 வாங்குறாங்க. அடுத்து பாருங்க 1 லட்சம். 1 லட்சம் சம்பளம் யார் வாங்குறா? E1 E2 வாங்குறாங்க. அவ்வளோதான். நம்ம சம்பளம் கேட்டால் வரிசை ஜோடி அம்புக்குறி படம் ரெண்டையுமே வரைஞ்சி காட்டிட்டோம். அவ்வளோதான். அந்த சம்மு ரொம்ப முடிஞ்சிருச்சு. பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்பவே ஈஸியான சம்மு. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.